வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீரென்று சசிகலாவின் வீட்டில் ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பிறந்த நாளில் புதிய கட்சியை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளார்களா? பலரும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில்தான் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று முன்தினம் கூட செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் தான் வரவேண்டும் என்பதற்கேற்ப பேசியிருப்பார். மேலும் இது அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அமைந்தது. ஆனால் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம், ஓபிஎஸ் அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்தார் என்றால் அதற்கு முதல் காரணமே எடப்பாடி மட்டும்தான். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள்தான் மிக முக்கியமான நம்பகத்தன்மையான அதிமுகவில் இருக்கக்கூடியவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 3 முறை முதல்வராக பொறுப்பேற்றவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நரித்தந்திரத்தால் அவரது பதவியும் அதிகாரமும் அனைத்தும் பறிபோகி அவர் அதிமுகவில் இருந்தால் எங்கே தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவரை கட்சியிலிருந்து நீக்கி தற்பொழுது வரை மன்னிப்பு கேட்டாலும் கூட மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாத அளவிற்கு செய்துவிட்டார். பிறகு ஓபிஎஸ் என்னதான் செய்வார்? அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு தன்னுடைய அதிகாரத்தையும் மக்களின் ஆதரவையும் அதிமுகவின் மக்கள் தொகை ஒட்டுமொத்தமாக யார் பக்கம் இருக்கிறது என்பதையும் மக்களவை தேர்தலின் பொழுதும் காண்பித்து விட்டார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுவது சசிகலாவுடன் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து புதிய கட்சியை தொடங்கி திமுகவுடன் கூட்டணியை வைத்து தென் மாவட்டங்கள் முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களது முடிவாக இருப்பதாக ஓபிஎஸ்ஸின் உதவியாளரிடம் இருந்து செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இது வரவேற்கக்கூடியதா என்று கேட்டால் வரவேற்கக்கூடியதுதான். ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கலாம். ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிமுகவின் தற்பொழுது நிலைமை எடப்பாடியிடம் துரோகியிடம் இருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதுவே தென் மாவட்டங்களில் அவரது சமுதாயத்திற்கு ஆதரவாக அவரால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பதவிகள் வேண்டும். ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகாரம் தேவை என்ற காரணத்தினால் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் 7 முதல் 8 தொகுதிகள் கிடைக்கும். தென் மாவட்டங்களை குறிவைத்து போட்டியிடுவார், வெற்றியடைவார், அமைச்சர் பதவி கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.